நினைவுமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல காமிச்சிருப்பா இந்த இடத்துல கூட நாலாவது ஸ்டாண்டு போகவே இருக்கும்போது நிறைய இருந்தாலுங்க சப்பா இந்த விதத்துல கேட்கிற ஜனமானது உமக்கு என்று செய்ய சாய்க்கத்தக்க உதவி செய்தாலுங்க சப்பா அவர்களுக்கு இருக்கிற சந்தலத்தையும் வருத்தத்தையும் எடுத்துப்பட்டாருங்க அவர்களுக்கு நிறைய எல்லா வித உதவி செய்தாலுங்க சப்பா அவர்கள் உண்மை நினைக்கத்தக்க உதவி செய்தாலுங்க சப்பா இந்த தெருல கூட காணப்படுகிற ஒரு குடும்பத்தாரோட ஒரு கடையோடு எல்லாரோடும் இருந்தாலுங்க சப்பா செய்தி கொடுக்குற தாசனோடு இருந்தாலுங்க அவர் கொடுக்க போற வார்த்தையோடு நிறைய இருந்தாலுங்க சப்பா இயேசு உள்ள ஜபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமே. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமே. என்னை அன்றி வேறொரு மார்க்கம் அன்னையாம் அவரில்லை என்றாரே. என்னையன்றி வேறொரு மார்க்கம் அன்னையாம் அவரில்லை என்றாரே. வருவீர் வருவீர் இயேசுவின் அருகில் தருவாரிலை பாருதல். வருவீர் வருவீர் இயேசுவின் அருகில் தருவாரிலை பாருதல். இப்பகுதியிலே வசிக்கின்ற யாவருக்கும் உங்களுக்கு சமாதானம். நாங்கள் பாட்டு பாடிக்கொண்டு வரும்போதே நீங்கள் நினைத்திருக்கலாம் இவர்கள் யார் என்று. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை பற்றி உங்களிடத்தில் அறிவிக்க வந்திருக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் தனவந்தனாய் இருக்கலாம், ஏழையாய் இருக்கலாம், யாராய் இருந்தாலும் பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு தேவையான பணம், நமக்கு தேவையான வசதி எல்லாவற்றையும் நாம் கொண்டிருந்தாலும் நமக்கு சமாதானம் என்று நம்மிடத்தில் ஒன்று இல்லை. பிரியமானவர்களே, நம் கிட்ட பைசா இருந்தால் நாம் ஏதாவது வாங்கலாம், ஆனால் சமாதானத்தை நம்மளால் வாங்க முடியாது. அப்பேற்பட்ட சமாதானத்தை தர அவர் சித்தமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் இருதய கதவை நீங்கள் திறப்பீர்களானால் அவர் உங்கள் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதய கதவை நீங்கள் திறப்பீர்களானால் அவர் உங்களிடத்தில் வர அவர் சித்தமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை கடைசி கட்ட வாழ்க்கையாய் இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு காலகட்டத்திலே அநேக விதமான யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் அநேக காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட அனைத்தும் இன்றைய காலகட்டத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. பிரியமான சகோதர சகோதரர்களே, இனி காலம் செல்லாது. நீங்கள் மனம் திரும்பீர்களானால் அவர் உங்களை ரட்சிக்க அவர் சித்தமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த ஆத்மாவும் அழிந்து போவது அவருடைய சித்தம் கிடையாது. பிரியமானவர்களே, அதற்காக அவர் உங்களுடைய வாசல் படியில் நின்று இன்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். பிரியமானவர்களே, ஒரு நாளில் நமக்கு மரணமானது நேரிடும். அன்றைய நிலைமை நம்மளுடைய நிலைமை பரிதபிக்கப்பட்ட நிலைமையாய் இருக்கும். உன்னுடைய மகன்கள் உன்னோடு வரமாட்டார்கள், உன்னோட சகோதரர்கள் உன்னோட வரமாட்டார்கள், உன்னுடைய தாய் தகப்பன் உன்னோடு வரமாட்டார்கள். உன்னுடைய நிலைமை பரிதபிக்கப்பட்ட நிலைமையாய் இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள். மரணத்துக்கு பின்பாக நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன், நித்திய பரலோகம் நமக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நித்திய ஜீவனில், நித்திய வாழ்க்கையில் பிரவேசிக்க நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் இதற்காக எந்த விதமான நெருப்பு மிதிக்கணும், மற்ற காரியங்கள் பண்ணணும், அந்த மாதிரி அவசியம் கிடையாது. பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய
இருதய கதவை நீங்கள் திறப்பீர்களானால் அவர் உங்களுக்கு ரட்சிப்பு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய இருதய கதவை நீங்கள் கடினப்படுத்தாதீர்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் கடந்து வந்த பாதையிலே அநேக விதமான கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் பாவத்தின் மத்தியிலும் நான் கடந்து வந்தேனே, என்னுடைய பாவங்களை அவர் மன்னிப்பாரா, என்னை அவர் மீட்பாரா என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். வார்த்தை இவ்விதமாக சொல்கிறது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களையும் நினையாமல் இருப்பேன் என்று வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, உங்களை அவர் ரட்சிக்க அவர் சித்தமாயிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து நீங்கள் மனம் திரும்பீர்களானால் நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட கேட்டிருப்பீர்கள். அவருடைய இளைப்பாறுதலை குறித்து, அவர் தருகிற சந்தோஷ சமாதானத்தை